கரூர் அருகே அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையால் அந்த பகுதியில் உள்ள பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் பெரும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கரூர் மாவட்டம் புகழூர் தவிட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கு அமைந்துள்ள கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் உள்ள தவிட்டுப்பாளையம், கரப்பாளையம், கட்டிப்பாளையம், நத்தமேடு, புஞ்சை, புகழூர் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு பெரும் இன்னலாக மாறியிருக்கிறது. வெற்றிலை மற்றும் வாழை சாகுபடி நடைபெறும் இந்த கிராமங்களுக்கு விவசாய கூலிகளாக வருபவர்களும் இந்த நெடுஞ்சாலையை கடந்தால்தான் கிராமங்களுக்கு செல்ல முடியும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் இந்த சாலையை கடந்துதான் தங்களது கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் குகை வழி நடைபாதை கோரி மக்கள் போராடி வருகின்றனர். பாதசாரிகளால் நெடுஞ்சாலையில் விபத்துகள் ஏற்படவே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இது பற்றி கருத்து தெரிவித்த பொதுமக்கள் இந்த மேம்பாலத்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவும், நாங்கள் இங்கிருந்து எதிர்ப்புறம் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றடைவதற்கு 1 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்வதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். எங்களுக்கு சுற்றி போகிறதுக்கு லேட் ஆகுது, ஸ்கூல் போகிறதுக்கு தாண்டி போகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் எங்களுக்கு புகைவெளி பாதை போட்டு தர மாதிரி வேண்டிக்கிறோம். இங்கே ஒரு 200 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட கரூருக்கு டெக்ஸ்டைலுக்கு வேலைக்கு போகிற பெண்கள் போகிறாங்க வராங்க. அது இல்லாமல் ஒரு 10-15 ஸ்கூலு காலேஜ் சேர்ந்த ஒரு 100-150 காலேஜ் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் போகிற வர இருக்காங்க. எல்லோரும் காலையில் பஸ் ஏறும்போது இறங்கும்போது அந்த தடுப்பு வேலி தாண்டி வர்றது ரொம்ப கடுமையாக இருக்குது. கிட்டத்தட்ட குகைவெளி பாதை போடாமல் ஒரு பலவேறு மரணங்கள் ஏற்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-10 ஆக்சிடென்ட்டுக்கு மேலே இருந்து ஸ்பாட் அவுட்டாக இருக்காங்க. அதனால் இங்கே மிக கட்டாயமாக குகைவெளி பாதை போட்டே ஆகணும். மீண்டும் பொதுமக்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்த நெடுஞ்சாலைத்துறை இந்த வருடத்தில் இந்த இடத்தில் குகை வழி பாதை அமைக்க இயலாது, வேண்டுமானால் நடைமேம்பாலம் அமைத்து தருகிறோம் என கூறி கடந்த மாதம் வேலையை தொடங்கினர். ஆனால் நடைமேம்பாலம் அமைப்பதனால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவும், வயதானவர்கள், பெண்கள் நடைமேம்பாலத்தில் ஏறி சாலையை கடந்து செல்வது இயலாத காரியம் என்று கூறி நடைமேம்பாலம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் நடைமேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், மந்திரி, முதல்வர் வர பல மனுக்களை போட்டோம். ஒன்றும் வேலையாகலைங்க, எதுவும் நடக்கலை. இதுக்கிடையில் நடைமடை மேம்பாலம் அமைக்கிறதா திட்டங்களை கொண்டாந்து வேலை ஆரம்பித்தாங்க. ஊரே ஒன்று சேர்ந்து நாங்கள் அதை எதிர்த்தோம். தற்காலிகமாக அதை கிடப்பில் போட்டிருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரே தீர்வு குகை வழிப்பாதை மட்டும்தான். எனவே இந்த தவிட்டுப்பாளையம் பகுதியில் குகை வழி பாதை அமைத்து தர வேண்டுமெனவும், அவ்வாறு குகை வழி பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக புகழூரிலிருந்து செய்தியாளர் நடராஜன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.